நிஃப்டி ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது டே டைம் ஃப்ரேம். இந்த டே டைம் ஃப்ரேம்ல ஆல்ரெடி நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து நான் டிரா பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டைம் இல்ல. கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா போகும்னால. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் அனலைஸ்ல வீக்லி சப்போர்ட் தான் வந்து நெக்ஸ்ட்டா இருக்கு. ஸோ அந்த வீக்லி சப்போர்ட்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ வீக்லி டைம் ஃப்ரேம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்டுக்கான சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்து அகைன் ஃபால்க்காகவா? அப்படிங்கிறது ஒரு டவுட். அதாவது எனக்கு மட்டும் இல்ல, நெறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கலாம். அதாவது டெக்னிக்கலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அப் ட்ரெண்ட் சேனல் ட்ரேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கப்போ, பிரேக் அவுட் நடந்தா மேக்ஸிமம் ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபால் ஆகலைன்னா என்ன நடக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால இப்ப வந்து அப் ட்ரெண்ட் சேனல் மேக்ஸிமம் கீழ ஃபால் ஆகுறது தான் வந்து கான்செப்ட். பட் அடுத்தது என்னன்றத பார்ப்போம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருந்தது. ஹையர் ஆயி போயிட்டே இருந்தது. ஸோ அதாவது மார்க்கெட் வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ. ஹையர் ஹை போயிட்டு இருந்தது. இங்க வந்து ஹையர் லோ. இது இது வந்து ஹையர் லோ, ஹையர் லோ. ஸோ இங்க வந்து ஹையர் லோவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. லைட்டா தான் பிரேக் ஆயிருக்கு. பட் இது வந்து டெக்னிக்கலா இது வந்து ஃபெயில்டு கிடையாது. பட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன வந்து அப் சைட்ல குடுத்திருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் பிரகாரம் பிரேக் ஆனா இட்ஸ் a டவுன் ட்ரெண்ட். டே டைம் ஃப்ரேம் வந்து அகைன் அந்த லோ பிரேக் பண்ணா, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுது. ஸோ அதாவது டே டைம் ஃப்ரேம் சப்போஸ் ஒரு வேளை இந்த லோ பிரேக் பண்ணால், டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுது. மேபி இந்த லோ வந்து பிரேக் ஆகிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஒரு வேளை இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா, அகைன் மார்க்கெட் மேல போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ டெக்னிக்கலா சார்ட் டே டைம் ஃப்ரேம் வந்து அ இந்த லோ பிரேக் பண்ணால் ஃபெயில்ட். அதாவது ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சேனல்ல ட்ரேட் ஆயிருந்து டவுன் ட்ரெண்ட உருவாக்கும். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ங்கிறது இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனால், எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 21,200. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன். இது வந்து நான் வந்து வீக்லிக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் செல் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட்ன்னு கன்ஃபார்ம் ஆனா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ 2க்கும் டே டைம் ஃப்ரேமோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல்ல இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த 2மே இந்த இடத்துல மீட் பண்றதுனால, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மேபி இந்த லோ வந்து பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், இந்த லோக்கு வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து டெக்னிக்கலா சார்ட் வந்து நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. ஆனா இந்த லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாலும் ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். இருந்தா தான் நமக்கு வந்து இந்த லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா இது எதுக்காக பார்க்குறோம்? பிரேக் ஆனா தானே, பிரேக் ஆகலைன்னா ஓகே இல்லையா? ஸோ என்னன்னா, இந்த டே டைம் ஃப்ரேம்ல இந்த லோவ பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு புல் பேக் ஆகுது. ஸோ ஜெனரலா சார்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் அப் ட்ரெண்ட் சேனல் புல் பேக் ஆயிட்டு பிரேக் ஆனா வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரேக் அவுட் நம்ம இங்க தான் எடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ இயர்லியா நம்ம இந்த இடத்துல எடுக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றப்போ, இந்த இடத்துல நமக்கு சிக்னல்ஸ் ஃபெயில்ட் அதாவது பைல போயிட்டு இருக்கிறது அகைன் டவுன் ட்ரெண்ட ஸ்மால் டைம் ஃப்ரேம், இன்டர்டே டைம் ஃப்ரேம் நமக்கு இனிஷியேட் பண்றப்போ, கண்டிப்பா நமக்கு வந்து இங்க இயர்லியாவே என்ட்ரி எடுக்க முடியும். அது இந்த இடத்த பிரேக் பண்றப்போ நமக்கு இன்னும் அடிஷனலா இயர்லி என்ட்ரியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ, இப்ப நாங்க எதுக்காக இந்த டே டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செட்டப்ப பொறுத்தவரைக்கும் இந்த லோ பிரேக் பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. பட் ஆனால் இந்த லோ பிரேக் பண்றதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இங்க இனிஷியேட்டா இந்த ட்ரெண்ட் லைன ரீச் பண்ண உடனே நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு தெளிவா காட்டிக் குடுக்கும். இந்த இடத்துல அகைன் செல்லுக்கு தயாரா இருந்தால் வந்து பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத இயர்லியா நம்ம இங்க என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அத ஸ்மால் டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்காக நம்ம டே டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். இந்த டே டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கான ரீசன் லாங் டைம் டார்கெட் போடுறது கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது பிரேக் பண்ணா தான், அதுவும் இந்த இடத்துல நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமே நமக்கு சப்போர்ட் பண்ணி செல் ஆக போகுதுங்கிறத
ஷோ பண்றப்ப தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். பட் ஆனால் ஒருவேள இந்த வியூலயே இல்லாம, இத போய் ஹை பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல நடக்கக்கூடிய இப்ப நம்ம ஸ்மால் டைம் அனலைஸ் பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து எகைன் ஃபால் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? அல்லது எகைன் இந்த நியூ ஹை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப செக் பண்ண போறோம். ஸோ போத் சைடு இந்த இடத்துல நடக்கக்கூடிய வியூவ வச்சு டிஇ சைடா, பிஇ சைடா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பார்ப்போம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன மாதிரியான இண்டிகேஷன் குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஓகே. ஸோ இப்ப நாம போய் பார்க்கிறது 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அத நம்ம செக் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தியா தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுறேன். நான் எடிட் பண்ணி எதையும் போடுறதில்ல. அதனால உங்க நண்பர் ஒருத்தர் கேட்டாரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பேசுங்கன்னு. நான் எடிட் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் பத்தல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ அப்டேட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் சிரமப்படாம வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஆம். ஓகே. இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணுவோம். இதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதான் டே லோ. இந்த லோ பிரேக் பண்றப்போ, நல்ல ஒரு ஃபால் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, இந்த லெவல்ல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஏரியால நம்ம இயர்லியா என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவலுக்கு மேல புதுசா பார்க்குறீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்றது புரியும். ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆனா மட்டும் தான் அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்த 22,250க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் பண்றப்ப தான் வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. அதுவரைக்கும் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோல ஃப்ரைடே தான் நெனைக்கிறேன். ஃப்ரைடே வீடியோக்கான போய் பாருங்க நான் சொல்லியிருப்பேன். ஸோ எகைன் வந்து இந்த லோ டே டைம் ஃப்ரேம் இந்த லோ பிரேக் பண்ணாம, பை கன்டின்யூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. நியூ ஹைய வந்து கிரியேட் பண்ண போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பிரகாரம் ஃப்ரைடே ஹை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா இருக்கு. 22,300 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. அ ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்டின்னா, இட் வில் கோ அப் டூ நியூ ஹை. அதாவது 22,600 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப இந்த டே டைம் ஃப்ரேமோட அப் ட்ரெண்ட் சேனல் ஃபெயில்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, 22,250க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்துட்டு ரெடியா இருக்கு. ஒருவேளை கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல இந்த 22,300 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவலா வந்து 22,600க்கு போறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்டின்னா, டிஇ சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ, அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,600 ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த செட்டப் நடந்தது அப்டின்னா, டே டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்த அந்த அப் ட்ரெண்ட் சேனல் ஃபெயில்ட் ஆயிடும். ஸோ, லோக்கு டவுனுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சரிங்களா? அடுத்தது ஒருவேள மார்க்கெட் வந்து இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு ஓகேவா? இந்த லோ அதாவது ஃப்ரைடேவோட லோ. இந்த ஃப்ரைடேவோட லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த ஃப்ரைடே லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகல அப்டின்னா, இட் வில் பிரேக் திஸ் லெவல் அண்ட் கன்டின்யூ ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,600ம், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,200ம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஃப்ரைடேயோட ஹை ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹையா இருக்கு. ஃப்ரைடேயோட லோ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லோவாவும் இருக்கு. 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபெயில்ட் ஆகாம ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அப்டின்னா, இந்த டே லோவ பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. நம்ம அந்த அப் ட்ரெண்ட் சேனல் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அப் ட்ரெண்ட் சேனலோட பிரைஸ் ஆக்ஷன் இது. இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஃப்ரைடேவோட லோ.
பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா, சரிங்களா? அப்போ 21,600க்கும் 21,200க்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்த அனாலிசிஸ் பிரகாரம் இந்த லோ பிரேக் பண்ணா செல் இனிஷியேட் ஆயிடும். டே டைம் ஃப்ரேம் பிரகாரம். 1 ஹவர் பிரகாரம் இந்த லோ பிரேக் பண்ணாலே நமக்கு என்னவா இருக்க போது? டே லோ வந்து பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குன்னு அர்த்தம். இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், ஆஸ் பர் 1 ஹவர் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சு பார்க்குறப்போ. அதேபோல இந்த ஹை பிரேக் பண்றப்போ 21,600 போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்ட் ஆகாம இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை, லோ எதுவுமே ஃபெயில்ட் ஆயிடக்கூடாது. பிரேக் பண்ணி இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து லோவா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த லோவ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஃபெயில்ட் ஆயிடக்கூடாது. அப்படி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இது இன்வாலிட் ஆயிடும். அகைன் புல் பேக் ஆயி பை போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல இந்த டாப் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலும், டவுன் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்த்ததுல 1 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஹை லோ பார்த்துருக்கோம். அந்த ஹை லோ வந்து பிரேக் ஆனாலே, நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமோட அப் ட்ரெண்ட் சேனல் சக்சஸ் ஆக போதா? அல்லது புல் பேக் ஆயி நியூ ஹை போக போதாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதுல எதுக்காக பார்க்குறோம் அப்டின்னா, இன்னும் இயர்லியா ஏதாவது என்ட்ரி எடுக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்காக தான். வாய்ப்புகள் கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆஸ் பர் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது நம்ம பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ அப் ட்ரெண்ட். ஓகே. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேல தான் அப் ட்ரெண்ட வந்து மார்க்கெட் வந்து உருவாக்குது. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் ஒவ்வொரு டைரக்ஷன நோக்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் அப் ட்ரெண்டா இருக்கும். 15 மினிட்ஸ் அப் ட்ரெண்டா இருக்கும். 30 மினிட்ஸ் அப் ட்ரெண்டா இருக்கு. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இந்த ஏரியாக்கு மேல தான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட வந்து கிரியேட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிருந்து இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5, 15 அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இட்ஸ் அ அப் ட்ரெண்ட். ஸோ 1 ஹவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 22,600க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டா ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பை ஆகும்போது தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டா பை கன்டின்யூ ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆயிருக்கு 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன். அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் அ ஃபெயில்ட். எப்படி ஃபெயில்டுன்னு சொல்றீங்க சார்? நெறைய பேர் கேட்கறாங்க. ஸோ 1 ஹவரோட பிரைஸ் ஆக்ஷன் வேவ் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இந்த ஐய பிரேக் பண்ணி கிளியரா வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுவரைக்கும் வரணும். பட் ஆனா 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேபி 2மே 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து செல்லலையும், 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து பைலயும் இருக்கிறனால, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஒரு சைடு வேவ குடுத்து பிரேக் அவுட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். அதாவது பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபால் ஆகலாம். இந்த மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர குடுக்கலாம். அதாவது ஏன் எதனாலன்றத நான் சொல்லிட்டேன். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டே டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப் ட்ரெண்ட் சேனல் இந்த லோ பிரேக் பண்ணா தான் டே டைம் ஃப்ரேம் செல்ல கிரியேட் பண்ணுது. ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி பைல தான் இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பை கன்டின்யூ ஆக போகுது. அதே போல 30 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும், ஸோ இங்க அப் ட்ரெண்ட் வந்து 30 மினிட்ஸும், டவுன் ட்ரெண்ட் வந்து 1 ஹவரும் இருக்கறனால, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல மார்க்கெட் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஏரியா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதாவது இந்த ஏரியால வந்து ஒரு டாப்பி மார்க்கெட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அதாவது இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டாலோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இங்க முடிஞ்சிருக்கு இல்லையா? டைரக்ட்டா பிரேக் பண்ணிட்டா, உங்களுக்கு வந்து இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஓகேவா? அதே போல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டைரக்ட்டா வந்து இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா நம்ம இத பிரேக் பண்ணாலே செல் கன்டின்யூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இத பிரேக் பண்ணாலே பை கன்டின்யூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்ப 30 மினிட்ஸ்ல நம்ம இயர்லியா என்ட்ரி என்ட்ரி எடுக்க வாய்ப்புகள் இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ இட்ஸ் அ சைட்வே அப்படிங்கிறனால மோஸ்ட்லி சைட்வே ஹை பிரேக் பண்ணி ஏன்னா வேவ் ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் ஹையர் ஆயி போயிட்டு பிரேக் பண்ணாம நம்ம பைக்கு போவோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே வந்து இப்ப ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு லோ பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு வேள மார்க்கெட் வந்து லோ பிரேக் பண்ணிட்டு பை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இங்க என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஃப்ரைடேயோட ஹையையோ, ஃப்ரைடேயோட லோவையோ கம்மிங் மார்க்கெட் டேஸ்ல ட்ரேடிங் டேஸ்ல பிரேக் ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர பத்தி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இயர்லியா என்ட்ரி கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அதாவது இயர்லியானா, இந்த பர்ட்டிகுலர் ஏரியால டைரக்ட்டா பிரேக் பண்ணாம, இங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா, நமக்கு இயர்லியா வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லாம டைரக்ட்டா இந்த ஹையையோ, இந்த லோவையோ மண்டே அதாவது டியூஸ்டேவோ, வெட்னஸ்டேவோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த செட்டப் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால சொல்றேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இந்த மாதிரி செட்டப் வந்ததுன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணா, ரைசேஷன் நடக்கணும். நடக்கும்போது தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேட்ஜ் வச்சு ஷேர் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நடந்தால் நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஏரியாலயே இயர்லியா கால் ஆப்ஷன் இருக்கு. இத பிரேக் பண்ணா தான் சி போப்போறோம். இத பிரேக் பண்ணா தான் பி போப்போறோம். பட் இயர்லியா இங்கேயே வந்து பிஇயோ, சிஇயோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது, ஒருவேளை நாளைக்கு இந்த ஏரியால மார்க்கெட் டெட் ஆயிட்டு இருந்ததுன்னா, நமக்கு சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான அல்லது கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல ஏன் கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்றேன்னா, இங்க ஒரு சாப்பி மார்க்கெட் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட மெத்தட். அதாவது கான்செப்ட். இந்த லோவையோ, ஹையோ பிரேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும், இங்க ஒரு சாப்பி மார்க்கெட் நடக்க வாய்ப்பு அதிகம். அதனால சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டா 22,600க்கு போகலாம். கால் ஆப்ஷன் சைட்ல டார்கெட்டா வெயிட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவையோ, இங்க பிரைஸ் நடந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா 21,600ம், செகண்ட் லெவலா 21,200ம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிஃப்டி ஃபியூச்சர்க்கான சார்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ, இப்ப நம்ம கன்க்ளூஷன் வரலாம். டே டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் சேனல கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் போயிட்டு இருக்கு. ஸோ, இந்த இடத்துல தான் வந்து டே டைம் ஃப்ரேமோட இந்த பேரலல் சேனல் உங்களுக்கு இருக்குன்னு அதாவது அப் ட்ரெண்டோட பேரலல் சேனல் உங்களுக்கு இருக்குன்றத நான் ஷோ பண்ணேன். ஸோ, இந்த ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்டோட சேனலோட ட்ரெண்ட் லைன் என்னவா இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ உள்ள வீக்லி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ, இந்த இடத்துல நமக்கு ஒரு வேளை செல் இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபாலும் அதேபோல இந்த இடத்துல வந்து பை இனிஷியேட் ஆயிடுச்சு, கன்டின்யூ ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு பிக் புல் மூவும் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் ஏரியாவா இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் புல் மூவோ அல்லது பிக் பீரிஷ் மூவோ இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது இங்க ஒரு 200 பாயிண்ட்ஸ் இறங்குது, 100 பாயிண்ட்ஸ் ஏறுது. இந்த மாதிரி இல்லாம ஒரு கன்டின்யூ ஃபாலோ அதாவது கன்டின்யூ ஃபால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கன்டின்யூ ஃபால் அல்லது கன்டின்யூ புல் மூவ் குடுக்கறதுக்கான செட்டப் இந்த ஏரியாவுல ரெடி ஆயிட்டு இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்ப்போம் கம்மிங் வீக்லி கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியால கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னால சிங்கிள் சார்ட் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆம், மல்டி சார்ட் பண்ண முடியல. அதாவது ஏன்னா லைவ்ல மார்க்கெட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் தான் அப்படின்னு நான் தெளிவாவும் சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ண மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அம் நீங்க தேவைப்படுறவங்க சான்ஸ பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நிஃப்டி ட்ரெண்ட் வந்து டே டைம் ஃப்ரேம் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்றதுக்கு சேனல் ஃபார்மேஷன்ல இருக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பைக்கு தயாராயிட்டு இருக்கா? அல்லது செல்லுக்கு தயாராகுதாங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்போ டே டைம் ஃப்ரேம் பேங்க் நிஃப்டில ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா செல்லிங்கே எடுத்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபெயில்ட் ஆக தான் வாய்ப்புகள் அதிகம் அப்டின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சு. அதேபோல இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் பண்ணிடுச்சு.
ஸோ பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துருக்கு. இங்கேயும் நான் பிரைஸ் ஆக்ஷன் வரையறேன். ஸோ இங்க வரையறதுக்கான ரீசன் டே டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நீங்க அனலைஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். எப்படி சொல்றீங்க? அப்படிங்கிறதுக்காக தான் நான் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ அப் ட்ரெண்டோட ஹையர் ஹை போயிட்டு இருந்தது. ஹையர் லோவ பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ஹையர் லோவ பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம, இங்க லோயர் லோ குடுத்து வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லோ செல்ல வந்து பிரேக் பண்ணிட்டு, எகைன் வந்து அப் ட்ரெண்ட கிரியேட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் சேனல் டாப் சைடு போயிட்டு பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து குடுத்துட்டு, பிரைஸ் ஆக்ஷனையும் குடுத்துருக்கு. ஸோ இப்ப சேனலுக்குள்ள போயிருந்தாலும், இங்க பை ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் போயிடும். ஸோ இந்த பை ஆகுதா இல்லையாங்கிறது இப்போ நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றோம். பண்றப்ப அங்க என்ன நடந்திருக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த ஏரியால 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன ஷோ பண்ணுது? இந்த இடத்துல நடக்கிறத வச்சு தான், இது நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் சேனலுக்கு டாப்புக்கு போகுமா? அல்லது டவுன் சைடு பிரேக் ஆயிட்டு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் குடுக்குமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒருவேளை இந்த அப் ட்ரெண்ட் சேனல் இந்த லோவ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ங்கிறது டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ டவுன் ட்ரெண்ட அப் ட்ரெண்டா சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா அப் ட்ரெண்ட் இன்னும் மாறல. ஆனா அந்த சேனலோட பேரு வந்து அப் ட்ரெண்ட் சேனல் தான். ஓகேங்களா? அதுக்காக அப் ட்ரெண்ட் இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் ஒரு வேள பிரேக் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 42,400. ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 44,400ம், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 42,400ம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இமிடியேட்டா இந்த இடத்துக்கு வந்துரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, எப்பயுமே டார்கெட் வந்து 1 வீக்ல வரலாம், 1 மந்த்ல வரலாம், அல்லது 6 மந்த்ல வரலாம். பட் டெக்னிக்கலா சார்ட் வந்து ஒருவேளை இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா இந்த இடத்துக்கு ரீச் ஆகும். செகண்ட் லெவலா இந்த இடத்துக்கு ரீச் ஆகும். இது டெக்னிக்கல். பட் எத்தன நாள்ல, எத்தன மாசத்துல ரீச் ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது. சரிங்களா? இத வந்து நான் டெக்னிக்கலா சார்ட் என்ன வொர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோமே தவிர, எத்தன நாட்கள்ல வரும், எத்தன மாதத்துல இந்த இடத்துக்கு வருங்கிறது தெரிய வாய்ப்பு இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, ஏதோ பிரேக் அவுட் ஆனவுடனே ஆப்ஷன்ல போயிட்டு ஹியூஜ் அமௌண்ட்ட போட்டுறாதீங்க. ஏன்னா, என்னைக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்குங்கிறத யாராலயுமே அனலைஸ் பண்ண முடியாது. பட் குயிக்கா ஒரு ஷார்ட்டஸ்ட் மூவ்மெண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு குடுத்துட்டு, அதன் பிறகு ஒரு மெல்டிங் நடக்கலாம் அல்லது டிலே ஆகி வரலாம். சம்டைம்ஸ் 1 வீக்ல இந்த ஏரியாவ ரீச் பண்ணவும் செய்யலாம். அம் அதோட யாரோட லக்குன்னு தெரியாது. பட் டெக்னிக்கலா சார்ட் வந்து இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு வரணும். ஆஸ் பெர் சார்ட் ஸ்ட்ரக்சர் இது. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. சரிங்களா? இது எதுக்காக சொல்றேன்னா, எத்தன நாள்ல, எத்தன மாதங்கள்ல, எத்தன வாரங்கள்ல இந்த லெவல ரீச் பண்ணுங்கிறது தெரியாது அப்படிங்கிறனால, நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இந்த பிரேக் அவுட் ஆன உடனே ஹியூஜ் அமௌண்ட் போட்டுலாம் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க, முழுக்க என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இத எடுங்கன்னு நான் கட்டாயப்படுத்தல. நீங்க உங்களோட ஓன் அனலிசிஸ செக் பண்ணிட்டு, நீங்க உங்களோட மனி மேனேஜ்மென்ட் தகுந்த மாதிரி ட்ரேட் பண்றது தான் நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமோட லாங் டைம் டார்கெட் செக் பண்ணிட்டோம். அதாவது ஒருவேளை மார்க்கெட் இந்த ஏரியால புல் பேக் குடுத்தா எங்க போகலாம்? அப் சைடு இந்த சேனலுக்கு ரீச் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த லோவ பிரேக் பண்ணா, ஃபர்ஸ்ட் லெவலா இங்கேயும், செகண்ட் லெவலா இங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஸோ இப்போ சேம் அஸ் நிஃப்டி மாதிரியே ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நமக்கு என்ன வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இத கொஞ்சம் டெலீட் பண்ணிடுவோம். டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். நான் எடிட் பண்ணிலாம் போடுறதுக்கான டைமிங் இல்ல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எடிட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. அந்த அளவுக்கு நான் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டும் என்கிட்ட கிடையாது. ஓகே. ஸோ 1 ஹவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சார்ட்டோட சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 ஹவர பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு மேல தான் அகைன் அப் ட்ரெண்ட உருவாக்க முடியும். ஆஸ் பர் சார்ட் 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் 2மே
சேமா இருக்கு. ஸோ அதுல கூட கொஞ்சம் வேரி ஆச்சு. ஸோ பட் இதுல சேம். ஓகேவா? இங்கிருந்து வந்துட்டு இருந்த இந்த டவுன் ட்ரெண்ட், இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து ரெடியா இருக்கு. ஸோ இத பிரேக் பண்றப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, இந்த ஹைக்கு மேல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பிரேக் பண்ணணும்னா, பிரேக் பண்ண உடனே இல்ல. ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா அப் ட்ரெண்ட் சேனலோட டாப்புக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஆஸ் பெர் 1 ஹவர் டெக்னிக்கல் சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் ரெடியா இருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட ஹை சாரி ஃப்ரைடேவோட ஹை இல்ல. அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்குன்னு நெனைக்கிறேன். வியாழக்கிழமையோட ஹை பிரேக் பண்ணறப்போ, ஆம் நெக்ஸ்ட் சேனலோட அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள், அப் சைட் சேனலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல அ மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவலா 44,400ம், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, ம் 40 சாரி 44,400 2வது லெவல் 42,400 நெனைக்கிறேன். ஸோ அத செக் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து டே டைம் ஃப்ரேம்ல சேனலோட லோ. இந்த லோவ பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு. அதாவது இயர்லியா என்ட்ரி கிடைக்குதான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இந்த லோவ பிரேக் பண்ணாலும் சரி, நிஃப்டியோட அந்த டே டைம் லோ பிரேக் பண்ணாலும், லாங் டார்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் 1 ஹவர் ஸ்மால் டைம் ஃப்ரேம் டெக்னிக்கலா இயர்லியா நமக்கு என்ட்ரி குடுக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். அதான். ஸோ இங்க நடக்கக்கூடிய செட்டப்பே நமக்கு இண்டிகேஷன் பண்ணிடும். இந்த லோ பிரேக் பண்ண போகுதா? இல்லையாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேள மார்க்கெட் ஹையா பிரேக் பண்ணிடுச்சுன்னா, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே அந்த அப் ட்ரெண்ட் சேனல் வந்து ஃபெயில்ட் ஆயிட்டு, நியூ அகைன் ஒரு நல்ல ஒரு நியூ புல் மூவ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நியூ ஹையும், பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் அப் ட்ரெண்ட் சேனலோட டாப்புக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. அதேபோல இந்த ஃப்ரைடேவோட லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபெயில்ட் ஆகல அப்டின்னா, 41,000 சாரி 44,400ம் செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 42,400ம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து 1 ஹவர் சார்ட் நமக்கு இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் சார்ட் செக் பண்ணுவோம். ஸோ 30 மினிட்ஸ் சார்ட்டும் சேம் அஸ் நிஃப்டி மாரியே தான். ஸோ நம்ம இன்னைக்கு ஏன் நிஃப்டி அண்ட் பேங்க் 2மே பார்க்குறோங்கிறதுக்கு ரீசன், நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங் ஏரியால மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போடுறேன். ஸோ 2மே ஒண்ணு டாப்ப பிரேக் பண்ணா பை சைடுக்கு போகும். பாட்டத்த பிரேக் பண்ணா புட் ஆப்ஷனுக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஃபெயில்ட் ஆகாம இருந்தா. ஸோ 2 ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆகுது, நடக்குங்கிறப்போ, மூவ்மென்ட் வந்து குயிக்கா, ஹெவியா, ஃபாஸ்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறனால தான் 2மே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ்ல என்னன்றத பார்ப்போம். 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும், 1 ஹவர பொறுத்தவரைக்கும் 2மே பிரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி ஜிக்ஸாக்ல இருக்கு. ஓகேவா? நம்ம நிஃப்டில எதிர்பார்க்கிற மாதிரி இந்த லெவல்ல பேங்க் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, சாப்பி மார்க்கெட் மேபி நாளைக்கு அல்லது கம்மிங் ட்ரேடிங் டேஸ்ல பிரேக் ஆயிட்டு பை கன்டின்யூ ஆகலாம். இந்த மாரி நடந்து பிரேக் ஆச்சு அப்டின்னாலோ, அல்லது டைரக்ட்டா ஹைய பிரேக் பண்ணிட்டாலும் சரி, டைரக்ட்டா லோ பிரேக் பண்ணிட்டாலும் சரி, சேம் அஸ் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் இந்த காப்பி மார்க்கெட் நடக்காம கன்டின்யூவா ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த பக்கம் பிரேக் பண்ணிட்டா, இந்த லோ பிரேக் பண்ணிட்டா ஃபால் ஆயிடும். அதேபோல இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டா, புல் மூவும் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த ஹையும், லோவையும் பிரேக் பண்ணாம இன்டர்னலா இந்த ஏரியால இந்த வேவ் ஃபார்மேஷன் குடுத்தது அப்டின்னா, குடுக்க தான் வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த சைட்வேஸ் செட்டப் இந்த ஏரியால குடுத்தது அப்டின்னா, நல்ல ஒரு புல் மூவோ, பியரிஷ் மூவோ